செங்கல் சீர் நோக்கர்களே வணக்கம். சென்ற பதிவில் வைசியர்களில் நிறைய பேர் பிராமணர்களாக மாறினார் என்று பார்த்தோம். அதில் முக்கியமாக ஒருவரை சொன்னோம். அவர் பெயர் சாணக்கியர். அவருக்கு சாண்டில்யர், கௌடில்யர் போன்ற பெயர்களும் உண்டு. அவருடைய உண்மையான பெயர் விஷ்ணுகுப்தர். குப்தர்கள் பரம்பரையிலிருந்து வந்தவர். வைசியர். சந்திரகுப்த மௌரியர் அரசவையில் முதன்மை அமைச்சராக பதவி வைத்தவர். ஆயினும் தனக்கென்று ஒரு கொலைகார படையை இவர் வைத்திருந்தார். இது அரசருக்கு தெரியாது. இவர் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். அதில் தண்டனை என்ற பெயரில் பிராமணர்களுக்கு ஒன்றை சொல்லியிருக்கிறார். பிராமணர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களை நீரில் மூழ்கடித்துத்தான் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த மரண தண்டனை. அதுவே பிற இனத்தவர்களாய், அதாவது சூத்திரர்களாய் இருப்பின் அவர்களை உயிரோடு கொளுத்த வேண்டும். என்ன ஒரு குரு தண்டனை பாருங்க. காரணம், இவர் ஏன் இப்படி சொன்னார்னா, இவரு ராஜ துரோகம் பண்ணிட்டு இருக்காரு. கொலைகாரப்படைய அரசுக்கு தெரியாம வச்சிட்டு இருக்காரு. நாளைக்கு இந்த குட்டு வெளிப்பட்டு இவருக்கு மரண தண்டனை கொடுத்தா அந்த சித்திரவதை இவரால் அனுமதிக்கூடாதாக இவருக்கு மட்டும் நீர்ல மூழ்கடிச்சு கொள்ள வேண்டும் என்று ஒரு தனக்குத்தானே ஒன்னை எழுதி வச்சுட்டார். அது மட்டும் இல்ல, இந்த அர்த்தசாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா பணமே பிரதானம், சமூகத்தில் உயர்ந்து நில், இவற்றை அடைய நீ எந்த வழியை வேண்டுமானாலும் பின்பற்று அப்படின்னு என்ன அர்த்தம்? குறுக்கு வழியை கூட பின்பற்றுன்னு அர்த்தம். அதை அவரு செஞ்சும் காட்டினாருங்க. இந்த நந்த வம்சத்தின் கடைசி மன்னன் பேரு தனநந்தன். அவன் ஒரு நாள் இவரை பார்த்துட்டு, நீ என்னையா பிராமணன் அவலட்சணமா இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டான். இவரை அதை மன்னிச்சு விட்டுருக்கலாம். மாறா என்ன பண்ணாரு, அவன் மேல கடுங்கோபத்தில் இருந்தார். தக்க தருணத்தை எதிர்பார்த்திருந்தார். அதற்கான நேரமா அவருக்கு கிடைத்தது. சத்திரிய தர்ம பிரகாரம் சூரிய ஒளி தோன்றிய பிறகுதான் படையெடுக்க வேண்டும். ஏன்னா குழந்தைகள், பெண்கள் இவர்களை அப்புறம் தான் ஒதுக்க முடியும். இவர்களை கொல்லக்கூடாது என்பது சத்திரிய தர்மம். ஆனா இவர் என்ன பண்ணாரு, தனக்கு ஒரு கொலகார படை வச்சிருக்காரு இல்லையா, இதை இரவோடு இரவாக அந்த தனநந்தன் படைகள் மீது ஏவி அத தோஷம் செஞ்சு விட்டார். குறுக்கு வழியில் வெற்றியும் பெற்று விட்டார். இது சந்திரகுப்த மௌரியர் காது கேட்டவே அவர் முகம் குளித்தார். என்னைய அந்த ஆள் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு கோபத்துல இருந்தார் அவர். இவருடைய காலத்தோடு, அதாவது குப்தர்கள் காலத்தோடு இந்த சாதி மாறி கொள்ளும் பழக்கமும் முடிவுக்கு வந்து விட்டது. அவர்கள் சாதி மாறிக்கொள்ளும் பழக்கத்தை தடுத்தனர். அத்துடன் புலால் உண்ணுபவர்கள், மாடு வெட்டுபவர்கள் இவர்களை ஊரை விட்டே ஒதுக்கி வைத்தனர். அவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்று அறிவித்து 5ஆம் சாதியினராக சொல்லினர். அதான் 5ஆம் ஜாதி. தீண்டத்தகாதவர்கள் வந்து ஒரு 5ஆம் ஜாதியாக பணித்தனர். சரி, இப்போ ஆரியர்கள் இருந்தார்கள் இல்லையா, அவங்க என்ன ஆனாங்க? அவங்கதான் நிறைய பேர் பிராமணரா மாற மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அப்படியானால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு மாநிலங்களை நோக்கி படையெடுத்தனர். அந்த வடகிழக்கு மாநிலங்களில் அவர்கள் மங்கோலிய ஆரியர்களாக மாறிவிட்டனர். அப்படியானால் பிராமணர்கள், தென்னிந்தியாவில் பிராமணர் என்ற ஜாதியே இல்லை, அது வட இந்தியாவோட நின்றுச்சு. அப்ப இந்த வட இந்திய பிராமணர் ஜாதி எப்பதான் வந்துச்சு? கிபி 6ஆம் அல்லது 7ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் கூட இந்த மௌரிய படைகள் ஒன்று தென்னிந்தியாவில் வந்தது. அதை ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய ஒரு சிறு படையை வச்சு முறியடிச்சிட்டாரு. இதுலன்னு தெரியும், அவங்க கிமுல இந்த பக்கமே வரல பிராமணர்கள். அப்ப பிராமணர் என்ற பெயர் எப்படி வரும்? அது வட இந்திய பெயர். சோ கிபி 6 அல்லது 7ஆம் நூற்றாண்டுக்கு தென்னிந்தியாவுக்கு வந்த பிராமணர்கள் தான் அரசர்களிடம் சொல்லி கோயிலை கட்டினார்கள். பின் இந்த வட இந்திய மாடலிலேயே தென்னிந்தியாவிலும் பிராமணர், சத்திரியர், வைசியர் என்று 3 சாதிகளை உண்டாக்கியவர்கள் சூத்திரர்கள் பதிலாக வேளாளர் என்று 4ஆம் ஜாதியை உருவாக்கினார்கள். அத்துடன் மீனவர், பாணர், கள்ளர், மறவர், குறவர், வேட்டுவர் இந்த 6 பூர்வீக குடிகளையும் 5ஆம் இனத்தவராக அறிவித்தார்கள். அந்த 5ஆம் இனத்தவர்கள் தீண்டத்தகப்படாதவர்கள் அல்ல. இத நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் எழுதிய தென்னிந்திய வரலாறு என்ற புத்தகத்தின் மூலம் அறியலாம். ஆக அட்ரஸ் தெரியாமல் போய்விட்ட ஆரியத்தையும் தேய்ந்து போன திராவிடத்தையும் பற்றி பேசி
நமக்கு என்ன பயன் சார் இருக்கு? இன்று மக்களிடையே இருவித பொருளாதாரம் இருக்கு. டாப்ல ஒண்ணு, பாட்டத்துல ஒண்ணு. கீழ் நிலையில் இருப்பவர்களுக்கு பணப்புழக்கமே இல்லை. இதை நமக்காக கேட்க ஆள் யாரும் இல்லை. அதுதான் உண்மை. இந்த மரம் கேட்டுச்சான், கோடாரியே கோடாரியே நீ ஏப்பா என்ன கொடையிறான்னுச்சான். அதுக்கு கோடாரி சிந்திச்சான், நான் எங்கேயா உன்னை கொடையிறேன், நான் சாதாரண இரும்பு துண்டு, உன்னை வந்தாயா உன்னை கொடையிறான். அதாவது உன்னால் ஆனத மரக்காம்பை வைத்துதான் உன்னை குடைகிறார்கள், நான் ஒரு கருவி, அவ்வளவுதான் என்றதான். என்ன ஒரு உயரிய தத்துவம் பாருங்க. ஆகவே இவற்றை நாம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஊடகங்கள் சொல்ல பொய்யும் பித்தலாட்டத்தை நம்பிக்கொண்டு நாம் அவற்றில் உழல வேண்டாம் என்று சொல்லி இத்துடன் இதை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.